அதாவது நுரையீரலுடைய மூச்சுக்குள் சுருங்கும் தன்மை அதிகமானால் வீட்டில் ஒருத்தருக்கு தாத்தா பாட்டிக்கு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு இருக்கு, குழந்தைங்களுக்கு இருக்குன்னா யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த உணவு முறைகள்ல அந்த முக்கியமாக தூசு புகை அந்த மருந்து அடிக்கிறது வீட்டில் ஆஸ்துமா நோயானது முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய். இந்த ஆஸ்மா அட்டாக் அதாவது நுரையீரலுடைய மூச்சுக்குள் சுருங்கும் தன்மை அதிகமானால் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வீசிங் அதிகமாகும், இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும், பகலில் ரொம்ப சோர்வு அசதி களைப்பாக இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆஸ்மா அதிகமாகாமல் இருப்பதற்கு தூண்டுதல்கள் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். முக்கியமாக இந்த அலர்ஜன்ஸ் ஒவ்வாமை பொருள்கள், தூசு புகை மகரந்த தூள், இதெல்லாம் இன்டோர் அவுட்டோர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், காற்று மாசு மிக முக்கியமான ஒரு காரணி. காற்று மாசை தவிர்க்க வேண்டும், புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், தடுப்பூசிகள் கரெக்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஃப்ளூ தடுப்பூசி ஆண்டுதோறும், நிமோனியா தடுப்பூசி ஒன்ஸ் அ லைஃப், இதெல்லாமே தடுப்பு முறைகள். இந்த தடுப்பு முறைகளை நாம் சரியாக மேற்கொண்டால் ஆஸ்மா அதிகமாகாமல் நல்ல கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலேயே ஆஸ்மா இருக்கும். அதனால மக்கள் வாழ்க்கை தரமானது நார்மலாக சாதாரணமாகவே எப்போதும் போல இருப்பாங்க. இதனால மற்ற வாழ்க்கையில் வந்து உயிரிழப்பு இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே தொடர் சிகிச்சை, ஆஸ்மாவிற்கு தொடர் சிகிச்சை மிக மிக அவசியம். ஆஸ்மா நோயானது பரம்பரை காரணமாக வரக்கூடிய ஒரு மூச்சுக்குழல் சுருக்க வியாதி, அலர்ச்சி நோய் என்று சொல்லுவோம். இப்போ வந்து பெரியவங்களுக்கு இருக்குது, இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு தாத்தா பாட்டிக்கு இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்குது, குழந்தைங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். அது தூண்டுதல் காரணமாக சீக்கிரமே வந்துடும். இப்போ யாருக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஆரம்ப அறிகுறிகள் தும்மல் அடிக்கடி வருகின்றதோ அவங்களுக்கு தும்மல் இருக்கும் பட்சத்திலேயே ஆரம்ப நிலையிலேயே அவங்களுக்கு வந்து அந்த தும்மல் கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வாமை பொருள்கள் வந்து அதுக்கு எக்ஸ்போசர் ஆகாமல் இருந்து கொள்ள வேண்டும். மற்றும் அந்த பேசிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்லுவோம், வீட்டில் ஒருத்தருக்கு புகை பழக்கம் இருந்தால் மற்றவங்களுக்கு அந்த புகை பரவும். இந்த மாதிரி தடுப்பு முறைகள் மேற்கொண்டாலே குடும்பத்தில் மற்றவங்களுக்கு இந்த பரம்பரை வியாதி வரவங்களுக்கு வந்தாலுமே அதிக நிலையில் ஏற்படாமல் அவங்களுக்கு இந்த ஆஸ்மாவானது மற்றவர்களுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வைத்துக்கொள்ளலாம். ஆஸ்மா உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்க பட்சத்தில் அதிக அளவு இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம், இந்த கேஸஸ் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது. இந்த உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த சோடா அதில் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகிருக்கும். மற்றபடி இந்த குளிர் பானங்களில் இந்த பெப்சி கோக் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பானங்கள் அதுலேயும் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிம்பாங்க, இந்த பேக்கெட் ஃபுட் அப்படிம்பாங்க, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் வச்சு அந்த பதப்படுத்தப்பட்ட உணவு இருக்கும். அந்த உணவு முறைகளை வந்து ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை ஒத்துக்காது, அதை அவாய்ட் பண்ணணும். ஒரு சில பேருக்கு இந்த மாமிச உணவுகள், கடல் உணவுகள், மீன் நண்டு இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு அது வந்து யாருக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த உணவு முறைகளில் அந்த அலர்ஜி ஏற்படுகின்றதோ அதை மட்டும் அவங்களுக்கு அவாய்ட் பண்ணாலே போதும். முக்கியமாக பெரும்பாலும் இந்த உணவுக்கும் இந்த ஆஸ்மா தூண்டுதலுக்கும் மிக அதிக அளவு தொடர்பு கிடையாது. ஒரு 10% இல்லை 15% வந்து ஒரு சில உணவுகள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதை மட்டும் நம்ம தவிர்த்தாலே போதுமானது. இந்த ஒவ்வாமை காரணமாக ஆஸ்மா அதிகமாகாமல் நாம் பார்த்துக்கொள்ளலாம். ஆஸ்மா நோயாளிகள் சிகிச்சையில் இருக்கும் பட்சத்தில் மற்றவங்க பக்கத்தில் உள்ளவங்க மற்ற தூண்டுதல்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஸ்மோக்கிங் புகைப்பழக்கம், இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் ஏரியா போனால் அங்கே தூசி புகை நிறைய உள்ளே வந்துடும். புகைப்பழக்கம் நம்ம நண்பர்கள் யாராவது புகைப்பழக்கம் பிடிச்சாங்கன்னா அந்த புகை நம்ம சுவாசிக்கும் போது அது பேசிவ் ஸ்மோக்கிங், அந்த புகையின் காரணமாக நமக்கு வந்து இந்த இருமல் சளி அதிகமாகும், வீசிங் அதிகமாகும். ஆகவே நமக்கு ஆஸ்மா உள்ள நோயாளிகள் மற்ற இடங்களுக்கு போகும்போது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பழகும்போது நமக்கு முக்கியமாக அவங்கள்ட்ட நோய் தொற்று வராமல் இந்த ஆஸ்மா அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றும் வீட்டில் வந்து தூசி அதிகமாக வருது, இல்லை வீட்டில் ஏதாவது மருந்து அடிக்கிறாங்க, ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நோயாளிகள் ஆஸ்மா உள்ளவங்க வந்து அந்த அறையில் அவங்க இருக்கக்கூடாது, மற்ற அறைகளில் போயிடணும். நண்பர்கள் பக்கத்தில் இருந்து புகைப்பழக்கம் இருந்ததுன்னா அந்த நண்பர்கள் வந்து புகைப்பழக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த புகையே அவங்களுக்கு பகையாயிரும், புகை நமக்கு பகை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக தூசு புகை அந்த மருந்து அடிக்கிறது வீட்டில், இந்த மாதிரி அந்த நோயாளிகள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணாமல் இருந்தாலே இந்த ஆஸ்மா நோயாளிகள் வந்து அந்த தூண்டுதல்கள் அதிகமாகாமல், ஆஸ்மா அட்டாக் அதிகமாகாமல் அவங்களே வந்து நமக்கு நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளலாம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.